இங்க பாருங்க, உளுந்து செடி ஓடுறதுக்கு நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, அதனுடைய பக்குவம் எப்படி இருக்கணும்? எப்படி இருந்தா சிறப்பா வரும்ன்ட்டு ரொம்ப பேர் கேட்குறாங்க. அது பாருங்க, உளுந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வெயில்ல நல்லா காய வச்சுடணுங்க. பனி நேரத்தில பார்த்தீங்கன்னா, உளுந்து சேர்க்கக்கூடாது. நல்லா வெயிலு காய்ஞ்சதுக்கு அப்புறம் தாங்க உளுந்து செடியே சேர்க்கணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, காய் வெடிச்சிடுன்னு சொல்ட்டு வெயில் நேரத்தில சேர்க்க பால் மோருவாங்க. பனியிலேயே வாரி போடுவாங்க. அந்த காய் கையில அமுக்குனீங்கன்னா பார்த்தீங்கன்னா, நல்ல முறையில வெடிக்கணும். அப்படி வெடிச்சா மட்டும்தாங்க பயிர் பார்த்தீங்கன்னா, நல்லா சுத்தமா, கூளம் இல்லாம நல்ல தரமான முறையில வரும். ஆனா பாருங்க, கொஞ்சம் அவசரப்பட்டு பணிகள சேர்த்துட்டீங்க, வெயில்ல வேலை செய்ய முடியலன்னா பார்த்தீங்கன்னா, ஒரு சில காய் பார்த்தீங்கன்னா, பயிரிலேயே வரும். அந்த காய் பார்த்தீங்கன்னா, அமுக்குற அளவுக்கு இருந்ததுன்னா பாருங்க, ரொம்ப தெளிவான முறையில அத தூத்த வேண்டாம், எதுவுமே பண்ணாத அளவுக்கு நல்லா சுத்தமா வரும். இல்லன்னா ஒரு சிலது காய் இறங்குங்க. இதுக்கேத்த மாரி உங்க நிலத்துல சரி பண்ணிக்கங்க. காய் அறுத்து செடியோட பார்த்தீங்கன்னா, செடி மண்ணோட புடங்கக்கூடாது. அறுத்து தான் போடணும். வேர்லாம் புடுங்கி போட்டீங்கன்னா, மண்ணுலாம் அதில வருங்க அது.